ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கோயம்புத்தூர்ல நடந்த நாட்டார் இசைக்கருவி கண்காட்சிக்கு நான் போனேன். இந்த நாட்டார் அப்படின்னா நாட்டுப்புறம் அப்படி கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டுப்புற இசைக்கருவி கண்காட்சி என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல. இதுதான் முதன் முறை. அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாவே போனேன். இந்த வெளிநாட்டு வாத்திய கருவிகளுக்கு இருக்கிற வரவேற்பு நம்ம நாட்டுப்புற கருவிகளுக்கு இருக்க மாட்டேங்கிறது அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதி. இந்த நாட்டார் கலையையும் கருவிகளையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் நம்ம தம்பி சக்தி ராவணன். இவர் பறை இசையை வாசி நீங்க பார்த்தது இல்லையே, தக்காளி தாறுமாறா இருக்கும். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு சரி உள்ள என்னென்ன கருவிலாம் கண்காட்சியில வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு உள்ள போனேன். முதல்ல நான் பார்த்தது இந்த தப்பட்டை, அதாவது நம்ம தார தப்பட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த தப்பட்டை இவங்க தான். அது மட்டும் இல்லாம இவங்க தான் அந்த மூதாதையர், அதாவது கொப்பனுக்கு கொப்பன். இது பேரு முத்திரை தப்பட்டியாம். இதுல இருந்து வந்ததுதான் அடுத்து நம்ம பார்க்க போற இந்த பறை. இது பேர் வந்து தொழிற்பறை அப்படின்னு சொல்றாங்க. என்ன கணம் கணக்குது, இதுதான் நாம இப்ப வாசிக்கிற பறையா அப்படின்னு பார்த்தா இதுவும் இல்லையா, இதுதான் கொப்பனா. இதுக்கு அடுத்து வந்ததான் நாம இப்ப வாசிக்கிற பறைகள், அதாவது குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பறைகள். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது மறைவில்லை, அதாவது நட்டன் போல்டு உபயோகித்து செய்யப்பட்ட பறை. இது மிருகத்தோலை செஞ்சது. இப்ப நவீனமா நெகிழில பண்றாங்க. இது என்ன தெரிகிறதா, இதுதான் உரிமை. இது ஏன் உரிமை அப்படின்னு கேட்டா, இந்த குச்சியை வச்சு அதுல தேய்க்கும் போது உருமுறை மாதிரி சத்தம் வருமா, அதனால இது பேரு உரிமை. பக்கத்திலே நம்ம நாதஸ், தவில், இவங்க இல்லாம கல்யாணங்களே இல்லையப்பா. அடுத்து நான் பார்க்க போனது இந்த துடும்பு இசைக்கருவி. இதை நான் உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா இலக்கிய பேர் வந்து முரசு. நீங்க இந்த திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்கல்ல, அரசர் போர்க்காலங்கள்ல செய்திகளை அனுப்புறதுக்காக இந்த முரசை உபயோகிச்சிருக்காங்க. இவன் பேரு துடும்பு சட்டியாம்பா. இந்த ஊருங்கள்ல செய்திகளை சொல்லுவாங்களா, இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த குட்டி கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்காத விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து இருக்கிற 3 கருவிகள் வந்து தாசா, அதாவது இடுப்பு தாசா. இடுப்புல கட்டி ஆடுறதுலாம் இடுப்பு தாசா அப்படின்றாங்க, இல்ல உருட்டு சட்டி அப்படின்னு கூட சொல்றாங்க. இது சத்தங்களை கேக்குறீங்களா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து முடா மேளம், அதாவது இது வந்து இரும்புல செஞ்சது. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பானையில செஞ்சது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பானை இசைக்கருவி வந்து கட்டம். இதுதான் வாழ்க்கையில முறை இந்த முடா மேளத்தை பாக்குறேன். இப்ப நான் தட்டுறவன் பேர் வந்து அலிக்கி சட்டி. என்னென்ன பேர்கள் இருக்குதுப்பா. அதுக்கு பக்கத்தில் இருக்கதான் நெகிழியால செய்யப்பட்ட இசைக்கருவி. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், இந்த மாதிரி கருவியை பார்க்கலையே. அப்புறம் அங்க இருந்த ஒரு இசை ஆசான் வந்து தோல் இசைக்கருவிக்கும் நெகிழி இசைக்கருவிக்கும் வித்தியாசத்தை காட்டினாரு. மிரண்டேன். அவர் வாசிக்கும் போதே பங்குச்சு பாருங்க, சிறப்பா இருந்தது கேட்கறதுக்கே. அப்புறம் அந்த வெளிநாட்டு பழங்குடியினர் இசைக்கருவிகளை பார்த்தேன், அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்புறம் நமக்கு உடுக்க மட்டும் தான் தெரியும். இது உடுக்க, அப்புறம் துடி, தமறு, இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குதுப்பா. அப்புறம் அந்த வெளிநாட்டு வாத்திய கருவி, இது பேர் வந்து கஹூன். இது பெருநாட்டுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. மாப்பு வாசி, அதை நல்லா வாசிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு நம்ம தம்பி நம்மளை பத்தி அதை சொன்னார், கேளுங்க. ஒரு பயணம் பண்ணும்போது புதிய புதிய வார்த்தைகள் வந்து கேட்டிருக்கீங்களா? அந்த பாலாஜி என்னோட வந்து விளாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு.